எந்திரி டெடி, எந்திரி. ஹாப்பி பொங்கல் டெடி. ஹாப்பி பொங்கல் பாப்பா. என்ன திருப்பி தூங்காங்க? டெடி டெடி, ஹாப்பி பொங்கல் டெடி. ஹாப்பி பொங்கல்மா. இன்றைக்கி என்ன ஹாப்பி பொங்கல் ரொம்ப பயங்கரமாக இருக்குது? ஆமாம் டெடி, 7 மணி ஆச்சு, இன்னும் தூங்கிட்டே இருக்கு டெடி. இன்னைக்கு பொங்கல். 7 மணி ஆயிடுச்சா? இன்னும் நீ நேரமாக எழுந்திரிச்சு கிளம்பிட்ட. என்ன எங்கே கிளம்பிட்ட? என்ன டெடி இப்படி கேட்குற? நீ சண்டே சொன்ன ஞாபகம் இல்லையா? சண்டே சொன்னேண்ணா? நான் நிறைய சொல்லியிருப்பேனே. என்ன சொன்னேன்னு தெரியலையா? என்ன சொன்னேன் நீயே சொல்லு. டெடி, நான் சண்டே வெளியே போகலாம் சொன்னப்போ நீ இல்லை வேண்டான்னு சொல்லிட்டேல. ஆனால் இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு போகலாம் சொன்னேன். இன்னைக்கு பொங்கல், வா போகலாம். நேற்று படித்ததெல்லாம் மறந்துடுற. ஸ்கூலில் என்ன சொன்னாங்கங்கிற மிஸ் என்ன சொன்னாங்கிறதெல்லாம் மறந்துடுற. ஆனால் நான் ஏதாச்சும் வெளியே போகலாங்கிறத சொல்கிறது மட்டும் உனக்கு மறக்கவே மாட்டேங்குது. ஏன் பாப்பா? இதெல்லாம் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு உனக்கு. டெடி, எப்போ டெடி போகிறோம்? சரி போகலாம், கண்டிப்பாக போகலாம். இப்போயே வா. இப்போ தான் எந்திரிச்சு போகிறேன். ஈவினிங் போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் vlog ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் எங்கெங்கெல்லாம் போய் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறோங்கிறத நீங்களும் எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுங்கள். நாம் ஃபஸ்ட்டு ஆனந்தாஸ்க்கு வந்திருக்கிறோம். இது வந்து சுந்தராபுரத்தில் இருக்கிற ஆனந்தாஸ்க்கு வந்திருக்கிறோம். ஆனந்தாஸ் இங்கே 4-5 பிரான்ச் இருக்குது கோயம்புத்தூர். இவங்களும் நல்லா பொங்கல் செலிப்ரேஷனில் ஹோட்டலில் நல்லா டெக்கரேட் நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க. பாருங்கள், முன்னாடியேவும் பொங்கல் பானை மாடு எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஆனந்தாஸ் வந்து எங்களுடைய ரெகுலர் பிளேஸுங்க. நாங்கள் அடிக்கடி இங்கே வருவோம். மற்ற பிரான்ச்சஸ்க்கெலாம் போயிருக்கிறோம், காந்திபுரத்துக்கு போயிருக்கிறோம். ஆனால் இங்கே தான் நம்ம நிறைய டைம் வந்திருக்கிறோம். அதனால் எங்களுக்கு பிடிச்ச பிளேஸு. இங்கே வந்து ரொம்ப அட்மாஸ்பியர் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படியோ என்னை ஒரு வழியை ஹோட்டலுக்கு இழுத்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். லீவ் விட்டாச்சுன்னா உனக்கு ஹோட்டலுக்கு போய் தான் ஆகணும், வீட்டிலே இருக்க மாட்டேன். ஆமாம் டெடி, எல்லா லீவுக்கு நம்ம போயிட்டே இருக்கணும். அதுவும் மெயினாக ஹோட்டல். நிறைய லீவ் குடிச்சு வச்சுக்க, டக்குன்னு போயிடலாம். டேபிளில் 2 பவுல் வச்சுருந்தாங்க. ஒன்றில் வந்து மல்லி சட்னி வச்சுருந்தாங்க, இன்னொன்றில் வந்து காரா சட்னி வச்சுருந்தாங்க. அது ரெகுலராக வெறும் இலையை வைக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு நம்ம எப்பவுமே எம்டி இலை இருக்கக்கூடாதுன்றதுனால ஒரு உப்போ இல்லைனா ஒரு ஏதாச்சும் ஒன்று வைப்பாங்க. அதுக்காக இவங்க வந்து இலையை வச்சோடனேவும் ஒரு தேங்காய் சட்னி வச்சிடுறாங்க. கவனிக்கிறதுங்கிறது வந்து எக்ஸ்ட்ராடினரிங்க. எனக்கு அதனால் ரொம்ப பிடிச்சது, இந்த ஹோட்டலில் பிடிச்சதேவும் சர்வ் பண்ணுறதா இருக்கட்டும், மெனு டேக்கராக இருக்கட்டும், எல்லாமே நல்லா எடுப்பாங்க, நல்லபடியாக இப்போ இங்கே என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா கார பணியாரம், 2 பரோட்டா, அப்புறம் ஒரு சோளாபூரி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கார பணியாரம் வந்துடுச்சுங்க. ஒரு பிளேட்டில் வந்து ஒரு 5 பணியாரம் வச்சுருக்காங்க. இது கூட என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு காரா சட்னியை கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து பூண்டு சட்னின்னு சொன்னாங்க. பணியாரம் நல்லா சாஃப்டாக வந்துருந்துங்க. ஆனால் சூடாக இல்லை, சூடு இல்லாமல் தான் இருந்துச்சு. பட் நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. பூண்டு சட்னி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வச்சுருக்கிறேன், ஏன்னா பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருக்குதுங்க பூண்டு சட்னி. நம்ம வீட்டில் வைக்கிறத விட பல மடங்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஐயோ, நீ எப்பவுமே சொல்லுவே இந்த கையை வைக்கக்கூடாது அப்படின்ட்டு, இதே பழக்கம் தானே வருது. என்ன தேடி பனியார் சொல்லியிருக்க? பரோட்டாலாம் ஆர்டர் பண்ணலையா? பரோட்டா தான் எனக்கு வேணும். உனக்கு பரோட்டா பூரியெல்லாம் கண்டிப்பாக வரும். சோளாபூரி எப்பவுமே நல்லா புஃபுன்னு பெருசாக வரும். பட் இப்போ என்னமோ கொஞ்சம் இதாக வந்துருச்சு. சரி பார்க்கலாம் ஒன்று எப்படி இருக்குன்ட்டு, டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஆப்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா சன்னா மசாலா கொடுத்துருக்காங்க. அது கூட ஒரு குக்கும்பரும் ஒரு ஆனியன் லெமன் இதெல்லாம் கட் பண்ணி அழகாக நீட்டாக டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் வீடியோ எடுக்கிறோன்னு அவங்களுக்கு சொல்லலை, பட் அவங்களே நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சன்னா மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, இது ஆப்டாக இருக்குது. ப்ளஸ் இந்த பரோட்டாவும் கொண்டு வந்திருக்காங்க. பரோட்டாவுக்கு வந்து நம்ம அந்த தயிர் பச்சடியும் அதுக்கு ஒரு பரோட்டா சால்னாவும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பரோட்டா சால்னாவையும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்குது. இது சன்னா மசாலா. இது வந்து நம்ம பூரி சோளாபூரி கூட வந்தது. அப்புறம் வந்து அந்த தயிர் பச்சடியும் பரோட்டா சால்னாவும் பரோட்டா கூட வந்துடுச்சு. இது வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா தான் ஆர்டர் பண்ணோம். பன்னீர் பட்டர் மசாலா வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். வீட்டில் என்ன ஐட்டம் செஞ்சு கொடுத்தாலும் சரியாக சாப்பிட்றதில்ல. ஆனால் ஹோட்டலுக்கு வந்தோன்னே வெளுத்து வாங்குறது, அது வேணும் இது வேணுங்கிறது எக்ஸ்ட்ரா வர கேட்குறது. பன்னீர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்லைஸ் நல்லா வெந்திருக்குது. அப்படியே தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா கரெக்டாக குக்காக இருந்ததுங்க.
பன்னீர் பட்டர் மசாலா பரோட்டா சாப்பிடும்போது கூட டாப் நாச்சாக இருக்குது, எல்லாத்துக்குமே ஆட் ஆகுது. பரோட்டாவுக்கு, பூரிக்கு வாங்கினாலோ இல்லை தோசை வாங்கினாலோ இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து டாப் நாச்சாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஒரு கேமராமேனோட வேலை என்ன? நாங்கள் வர்றதை சாப்பிட்றத முதல்ல எடுக்கிறது தான் ஒரு கேமராமேனோட வேலை. அதுதான் அழகு கேமராமேனுக்கு. எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நீ உட்காந்து சாப்பிட்டேன்னா அப்புறம் எங்களை யார் வீடியோ எடுப்பா? ஒரு கேமராமேன் பண்ணுற வேலையா அதெல்லாம்? இல்ல எனக்கு புரியல. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாடு. சரி. என்ன தடி எல்லாமே காலியாச்சு, நெக்ஸ்ட் என்ன தடி? நெக்ஸ்ட்டா வீட்டுக்கு போவோம். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு தான். என்ன ரெஸ்ட்டா? எனக்கு இன்னும் வேணும் தான், ஸ்பெஷல் ஐட்டம் ஆர்டர் பண்ணு தடி. ஸ்பெஷல் ஐட்டம் ஆர்டர் பண்ணவா? தண்ணி சுடு தண்ணி ஆர்டர் பண்ணட்டா, குடிக்கிறியா? போத்தா, அதெல்லாம் ஆல்ரெடி வந்தாச்சு. எனக்கு புது ஐட்டம் ஏதாச்சும் வாங்கி தந்து தின்னு நீ. இப்போ புது ஐட்டமா? சரி, ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுறேன். ஜூஸ் ஆர்டர் பண்ணு தடி. ஜூஸா? ஏன் போன தடவை வந்தால் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு 3 நாளாக வீட்லேயே படுத்துருந்தியாச்சா, சளி பிடிச்சிட்டு. மறுபடியும் ஜூஸ் வேணுமா உனக்கு? இது இப்படி இந்த ஒயிட் கலர் டிஷ்யூ இப்படி அழுக்காக்கி ப்ரௌன் கலர் ஆக்கிட்ட. அடே, நான் அழுக்கு பண்ணலடா. அந்த டிஷ்யூவோட ஒரிஜினல் கலரே ப்ரௌன் தான். என்னன்னா இது வந்து ஆர்கானிக் டிஷ்யூங்க. இன்றைக்கி ஸ்பெஷல் ஐட்டம் வந்து மதுரை கறி தோசை ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இது வந்து மதுரை கறி ஸ்பெஷல் தோசையா, சோயாலாம் போட்டு நல்லா கறி தோசை மாதிரி பண்ணி கொடுத்துருப்பாங்க சொன்னாங்க. அதை தான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மதுரை கறி தோசை வந்து ஒரு செட்டில் வந்து 2 பீஸாக தான் வரும், சிங்கிள் பீஸ் தனியாக வராது. ஒரு செட்டில் 2 பீஸாக வருது. அது பாருங்கள், நல்லா குக்காக இருக்குது. உள்ளே நிறைய ஒரு மசாலா ஐட்டம்லாம் போட்டிருக்காங்க போல, ஆனியன், அந்த சோயா. மதுரை கறி தோசை உண்மையிலேயே நல்லா சூப்பராக இருக்குங்க. நான் என்னென்ன ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க, ஆனால் இது ஒன்றே நல்லா டம்ப் ஆகிற அளவுக்கு இருந்துச்சுங்க. நம்ம 2 தோசை வாங்கினோம், ஆனால் நான் 1 தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. அதனால் ஆல்ரெடி கொஞ்சம்லாம் ஐட்டம் சாப்பிட்டங்காட்டிக்கு நல்லா சின்ன தோசையாக இருந்தாலும் நல்லா டம்ப் ஆகிற அளவுக்கு தாங்க இருக்குது. தோசையவே ஊற்று பார்த்துட்ருக்கு, என்னத்தை தர தோசையில். தடி, நீ ஸ்பெஷல் சொல்லி மதுரை கறி தோசை தான் சொன்னேன். எங்கே தடி கறி? கறியா? இதுக்குள்ளார தான் ஒரு சில்லி சிக்கனு, மட்டனு எல்லாமே இருக்குது. தெரியலையா உனக்கு? எங்கே தடி? எடுத்துக்காட்டு தடி சீக்கிரமா. அட, இது மதுரை கறி தோசைன்னா வெஜிடேரியனு. இந்த அண்ணா வந்து நமக்கு மெனு டேக்கர் எடுத்தவர் தான். ஆக்சுவலாக அவர் சொன்ன பேர் வந்து எனக்கு மறந்துருச்சு. அடுத்த நாள் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது சாரினா அந்த அண்ணாட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். இந்த அண்ணாட்ட வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன், இங்கே வந்து டெய்லியுமே ஒவ்வொரு டேவுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் வெரைட்டி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. இப்போ இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து மதுரை கறி தோசை, இப்போ நாளைக்கு வேறு ஸ்பெஷல் போடுவாங்க அப்படின்னு ஒவ்வொரு டேவுக்கும் ஈவினிங் டின்னர் வந்து ஸ்பெஷலாக கொடுப்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அவர் நல்லாவும் நம்மளை கவனிச்சிக்கிட்டாரு. டேடி, ஹோட்டல் முடிஞ்சு நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்? நெக்ஸ்ட் எங்கேயும் நம்மளை வீட்டுக்கு தான் போகிறோம். வீட்டுக்கு போய் தூங்க போகிறோம். போயிட்டுருக்குறோம். இங்கே சுந்தராபுரத்தில் இங்கே ஆனந்தா சாப்பிட்டு பக்கத்தில் அரசன் தேட்டருக்கு அங்கே போகிறோம். ஆனால் நான் கூட்டிகிட்டு போகிறது வீட்டுக்கு தெரியாது. நான் வீட்டுக்கு தெரியாமல் தான் சர்ப்ரைஸாக போகலாம் அப்படின்னால தான் டிக்கெட்டில் புக் பண்ணி வச்சுருந்தேன். அதனால தான் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னடா புத்தாட்டாது? இங்கே அரசன் தேட்டருக்கு நாங்கள் ஏற்கனவே வந்து லாஸ்ட் டைம் அசுரன் படத்துக்கு ஒரு தடவை பார்க்க வந்தோம். அப்போ வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருந்துச்சு. சரி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அசுரன் படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தேட்டருக்கு வரல. சரி, இப்போ ஆனந்தா இருந்தங்காட்டி பக்கத்துலேயே இருந்தங்காட்டிக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டோம். இன்றைக்கி பொங்கல்னால 8 மணிக்கு ஷோக்கு 8:15 ஷோக்கு புக் பண்ணியிருக்கிறோம். இது வந்து தேட்டர் ஃப்ரண்ட் சைடுங்க. கொஞ்சம் நீட் பண்ணியிருக்காங்க. அப்போ 2K இருந்துச்சு, இப்போ 4K பண்ணியிருக்காங்க. டால்பி அட்மாஸும் பண்ணியிருக்கிறாங்க தேட்டரில். வெளியே பக்கம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. முக்கியமாக என்னென்னா இந்த தேட்டர் வந்து ஒரு பட்ஜெட் தேட்டருங்க. டிக்கெட் வந்து 130 ரூபீஸ் தான் போட்டிருக்கு. பட்ஜெட் பீப்புளுக்கு வந்து ஏற்ற தேட்டருங்க இந்த தேட்டரு. இப்போ தான் உள்ளே வந்திருக்கோம். தேட்டர் நல்லா நீட்டாகவும் இருக்குது. சீட் நம்பரை பார்த்து உட்காந்துட்டோம். ஜாலியாக இருக்குது. சர்ப்ரைஸ் சூப்பர். வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்தது என்ன ஜாலியாக இருக்கா உனக்கு? ஆமாம் டேடி, ஆமாம். இங்கே மெயினான திங்கின்னு பொக்கான் ஜூஸ் எல்லாம் திங்களா. அப்போ ஹோட்டலில் இது வரைக்கும் சாப்பிட்டியா? அது என்னது டேடி? எல்லாம் விடு டேடி. இது இப்போ மட்டும் ஒரு வயிறு புதுசாக எனக்கு உருவாக்கி அதுக்கு நடக்கணும். தேட்டர் வந்து கொஞ்சம் நல்லா நீட் பண்ணியிருக்காங்க. சீட்டெல்லாம் பார்க்குற ரொம்ப நல்ல குஷன் ஷீட்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ லாஸ்ட் டைம் நாம் அசுரன் படத்தை வந்ததை விட இந்த டைம் நல்லா நீட்னஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபேமிலியாக வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு தேட்டர் தான். நாம் இப்போ விஷாலோட படித்த மதகஜ ராஜா படத்துக்கு தான் வந்திருந்தோம். நான் தேட்டரில் ரொம்ப வீடியோ எடுக்கல. சந்தான காமெடி இருக்கிறதுனால வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி படம். இதுக்கு தான் மெயினாக வந்த ஜாலி. ஃபேமிலி குழந்தைகளை எங்கே தான் எவ்வளோ தான் வெளியே கூட்டிகிட்டு போனாலும் ஒரு மூவி கூப்பிட்டு போயிட்டு அந்த பாப்கார்ன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டா அதில் இருக்கிற சந்தோஷமே வேறு எதுலேயுமே வராதுங்க. ஓகே, தேட்டர் ஓகே. இது ஒரு பட்ஜெட்டான தேட்டருங்க. நல்ல ஃபேமிலிக்கு வந்து பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்க ஃபீல் பண்ணுறவங்களுக்குலாம் இது ஒரு தேட்டர் வந்து நல்ல ஒரு காம்பேக்டானது ஒரு தேட்டர் தான். தேட்டரோட எங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சுங்க. இப்போயே 11:30 ஆயிடுச்சு. அடுத்த விளாகில் வேறு ஒரு ஹோட்டல் வேறு ஒரு அட்மாஸ்பியரோட உங்களை நான் சந்திக்கிறேன். எல்லாருக்குமே நன்றிங்க. ஒன்ஸ் அகேன் எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.